ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பரோட்டா செய்யலாம். அதுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் ஆப்ப சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி இதை மாவு பேசிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேசிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா சாஃப்டாக பேசிக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா வரும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நெய் ஆட் பண்ணி நல்லா பேசிங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பரோட்டா. இது 1 மணி நேரம் நல்லா மூடி வச்சுடுங்க. நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு 1 மணி நேரம் ஊறட்டும். இது அப்புறமா திறந்து நம்ம திரட்டலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு 1 மணி நேரம். இப்போ இதை நம்ம பரோட்டாவை திரட்டிடலாம். இந்த மாதிரி இப்போ சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதை திரட்டிடலாம். இந்த மாதிரி மெலிசாக நல்லா பெருசாக திரட்டிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக மடிக்கணும். இந்த மாதிரி மடிக்கணும். இப்போ பாருங்கள், மெலிசாக இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி விசிறி மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை உருட்டிடணும். இப்போ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி உருட்டும். இப்போ இதை நம்ம திரட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி கேப் இல்லாத மாதிரி பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம ரொம்ப மெலிசாக தரட்டக்கூடாது. இப்போ மொத்தம் தான் தரட்டணும். இப்போ இந்த மாதிரி பரோட்டா இப்போ பரோட்டா இந்த சைஸ் தான் தரட்டணும். ரொம்ப மெலிசாக தரட்டாதீங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ கல் காய வச்சுட்டு கல்லில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், செவந்துச்சு. இந்த பக்கமும் சேர்ந்துச்சு. இதை எடுத்துடும். இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த லேயராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரோட்டா. நான் குருமா வச்சுக்கிறேன். உங்களுக்கு சால்னா வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.